ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நிறைய சப்ஸ்கிரைபர் என்கிட்ட ரொம்ப நாளாக ட்ரேசிங் எப்படி பண்ணணும்னு கேட்டுட்டு இருந்தீங்க. அதோட ஃபுல் வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ட்ரேசிங் பேப்பரில் எப்படி டிசைன் வரையணும், அதுக்கப்புறம் அதை வந்து கிளாத்தில் எப்படி போடணுங்கிறதான் இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான சில்க் காட்டன் கிளாத், ட்ரேசிங் பேப்பர், கார்பன் பேப்பர் அண்ட் ரீஃபில் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற மெத்தட் வந்து பேப்பர் காப்பி ஆப் அப்படிங்கிற ஆப் வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து என்ன பிக்சர் உங்களுக்கு தேவையோ அதை வந்து ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து ஸ்லீவ் டிசைன் வந்து சிம்பிளாக இருக்கிறனால நான் இந்த ஆப்லேயே வச்சு வரைஞ்சிக்கிட்டேன். அப்படி சப்போஸ் இல்லாமல் ஃபுல் ஸ்லீவ் ஒர்க்காக இருந்தால் அதுக்கு தனி மெத்தட் இருக்குது. அதை நான் இன்னொரு வீடியோவாக உங்களுக்கு போடுறேன். இதில் வந்து எந்த அளவுக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து ஜூம் பண்ணி வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பேப்பர் காப்பி ஆப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல் ட்ரேசிங் எடுக்கிறதுக்கு. ஸோ எல்லாருமே இந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது விளம்பரம்லாம் கிடையாது. இது வந்து ட்ரேசிங்க்கு வந்து நம்மளுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அவ்வளோதான். நார்மலாக கூகுள் ப்ளே ஸ்டோரில் வந்து ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். எந்த சைஸுக்கு உங்களுக்கு பிக்சர் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து இது பண்ணிவிட்டு லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பிக்சர் வந்து உங்களுக்கு அசையாது ட்ரேசிங் எடுக்கும்போது. ட்ரேசிங் பேப்பரில் வந்து ஃபஸ்ட்டு வரைகிறதுக்கு முன்னாடி எப்போதுமே என்னென்னா ஸ்லீவ் லென்த் என்னங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல் மெஷர் பண்ணி நம்ம வரைஞ்சி வச்சுக்கணும். கீழே வந்து எப்போதுமே ஸ்டிச்சஸுக்காக ஒரு 1 இன்ச் வந்து விட்டுட்டே ட்ரேசிங் பேப்பரில் வந்து வரைங்க. ட்ரேசிங் பேப்பரில் கீழே வந்து ஒரு 1 இன்ச் அளவு விட்டுட்டு சென்டர் பாயிண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணதுக்கப்புறம் ப்ளவுஸ் ஸ்லீவை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ் மார்க்கிங் வந்து நான் ஏற்கனவே ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். இது வந்து ஃபுல் ஸ்லீவ் ஒர்க் கிடையாது, அதனால் நீங்கள் கீழே உள்ள பார்ட் மட்டுமே மார்க் பண்ணிக்கிட்டால் போதும். நான் மார்க் பண்ணுற மாதிரி கரெக்டான அந்த அளவை மட்டும் எடுத்துகிட்டு லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் மார்க் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு 1/4 இன்ச் வந்து லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் கொஞ்சம் விட்டுக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதையுமே வந்து நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி மொபைல் ஃபோனில் வந்து ஏற்கனவே அந்த பிக்சரை வந்து லாக் பண்ணி வச்சுருக்கோம். அந்த பிக்சரை எடுத்துகிட்டு நீங்கள் ட்ரேசிங் பேப்பர் கீழே வச்சுக்கோங்க. கரெக்டான அந்த பார்டர் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி அந்த லைனில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் வரைய ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். வரையும் போது மைக்ரோடிக் பென் மார்க்கர் இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டாலும் உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக தான் இருக்கும். ரீஃபில் வந்து கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும் வரைகிறதுக்கு. நான் பண்ணுற மாதிரி ஃபுல் டிசைனுமே நீங்கள் ஃபஸ்ட்டு வரைஞ்சி வச்சுக்கோங்க. மொபைலில் உள்ள பிக்சர் அளவுக்கு ட்ரேசிங் எடுத்து முடிச்சிட்டிங்க, ரைட் சைடில் இன்னும் நம்மளுக்கு வரைகிறதுக்கு இருக்குது அப்படின்னா அந்த பிக்சருக்கு ஏற்ற மாதிரி மேலே உள்ள அந்த ட்ரேசிங் பேப்பரை வந்து நவுட்டி நீங்கள் மாற்றி வச்சுட்டு ஸ்லீவ் டிசைனை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வரைஞ்சி வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நான் பண்ணுற மாதிரி பிக்சர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரா பண்ணி முடிச்சுக்கோங்க. இப்போ ஃபுல்லாகவே நம்ம வந்து ட்ரேசிங் எடுத்து முடிச்சிட்டோம். ட்ரேசிங் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் மொபைல் ஃபோனை எடுத்துகிட்டு இந்த ட்ரேசிங் பேப்பரை வச்சு இப்போ நம்ம சில்க் காட்டன் கிளாத்தில் வந்து ட்ரேசிங் எடுக்கிறது எப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அடுத்து சில்க் காட்டன் கிளாத்தை எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே வந்து கார்பன் பேப்பரை வந்து வச்சுட்டு அதுக்கு மேலே ட்ரேசிங் பேப்பரை கரெக்டாக எந்த அளவில் போட போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்லீவுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. கரெக்டாக வச்சதுக்கப்புறம் ரொம்பவே ஈஸி தான். நம்ம ஆல்ரெடி நம்ம ட்ரேசிங் வரைஞ்சி வச்சுருக்கோமா பூ டிசைன். இந்த பூ டிசைனுக்கு மேலே ஒரு ரீஃபில்லோ இல்லை பென்சிலோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட், ஷார்ப்பான ப்ராடக்ட் எடுத்துட்டு அந்த பூவுக்கு மேலே ஃபுல் அண்ட் ஃபுல் வரைஞ்சிங்க அப்படின்னாவே போதும். அந்த பிக்சரில் உள்ள டிசைன் எல்லாமே அப்படியே உங்கள் ப்ளவுஸில் வந்து வந்துடும். நான் பண்ணுற மாதிரி ஃபுல்லாக நீங்கள் வரைஞ்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேசிங் பேப்பர் அண்ட் கார்பன் பேப்பரை வந்து ரிமூவ் பண்ணுங்கள், நான் பண்ணுற மாதிரி. ஃபுல்லாகவே நான் வரைஞ்சி முடிச்சுட்டேன். இப்போ வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக மார்க்கிங் வந்து அதில் வந்து விழுந்திருக்குன்னு. இதுக்கப்புறம் நீங்கள் ஆரி ஒர்க் போடுறது வந்து ரொம்பவே சிம்பிள். இது மாதிரி 2 ஸ்லீவ்லேயே அட் அ டைம் பண்ணலாம். அதை வந்து நான் இன்னொரு ஷார்ட்ஸில் உங்களுக்கு நான் போடுறேன். இந்த மாதிரி ட்ரேசிங்லேயே நம்மக்கிட்ட நிறைய மெத்தட் இருக்குது. அதே மாதிரி ஸ்டென்சில்ஸ் வச்சும் ஈஸியாக பண்ணலாம். இந்த ஒர்க் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் புதுசாக இருக்கிற டிசைன் வந்து நீங்கள் இந்த மாதிரி தான் பண்ணி ஆகணும்.
இந்த மாதிரி ஆரி ஒர்க் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். என்னோட டிப்ஸ் அண்ட் சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோட சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த வீடியோஸ் வேணும்னாலுமே எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.